கிறிஸ்தவ வாழ்வு எப்போதுமே ஒரு உண்மையை பின்பற்றி போகிற வாழ்வு, உணர்வுகளை பின்பற்றி போகிறதல்ல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அநேகர் அதை நல்லபடியாக அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணங்களில் ஒன்று, நம்முடைய உணர்வுகளையே நம்ம பின்பற்றி போகிறோம். உண்மையான சத்தியம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பின்பற்றி போகிறதில்ல. மோட்ச பயணம் அப்படிங்கிற ஜான் பெனியன் புஸ்தகத்தில் ஒரு நெருக்கமான வழியில் ஜான் பெனியன் நடந்து போகும்போது ஜான் பெனியனை விசுவாசமாயும் சத்தியம், விசுவாசம், உண்மை முன்னே போய் கொண்டிருக்கிறது, உணர்வு பின்னே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜான் பெனியன் போகும்போது உண்மையை பார்த்துக்கிட்டே போகிற, உண்மையிலே சத்தியம் கிறிஸ்து, அவர் சொன்ன வார்த்தை. அந்த உண்மையை நாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற சரியாக போய்கிட்டே இருப்போம். சத்தியத்தை, இயேசுவை, அவர் சொன்ன வார்த்தையை, வாக்கு தத்தங்களை. அப்படி அந்த விசுவாசம் உண்மையை பின்பற்றி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். விசுவாசம் நிறைவு பெறும், பூர்த்தியாகும். ஆனால் அவர் அந்த இதில் சொல்லும்போது பின்னாடி என்ன வருது? உணர்வு. அந்த உணர்வை திரும்பி பார்த்தபோது தடுமாறி போயிட்டார், வழியிலிருந்து விலைக்கு கீழே விழுந்து விட்டதை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம பல தீர்மானங்களை, பல சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படுகிறோம். உணர்வுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை மனுஷருக்கு. அந்த உணர்வுகள் அடிப்படையில் நம்மளால் வாழவே முடியாது. இது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். இன்றைக்கி மனம் திரும்பணும்னு தோணும், நாளைக்கு தோணாது. எத்தனை பேர் திரும்ப அப்படி உட்காந்துருக்கேன்னு யோசித்து பாருங்கள். எப்படி எல்லாமோ உணர்ச்சி வசப்படுறோம், அப்படியே அழுகிறோம், புலம்புறோம். ஆனால் அது அப்படி வாழ்க்கை அப்படியே போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம உணர்வுகளை பின்பற்றுகிறோம். உண்மையை கர்த்தர் சொன்ன வார்த்தை, இயேசுவை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. வானம் பூமி ஒளியும், என் வார்த்தை ஒளியாது, அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை மேல் அவர் என்னை நடத்தி செல்ல வல்லவர். நான் உணர்ந்தாலும் உணராட்டலும் அவர் என்னை நேசிக்கிறார். நான் உணர்ச்சி பூர்வமாய் அழுதாலும் அழுகாட்டலும் அவர் என்னை நேசிக்கிறார். நாம் அழுத அவர் நேசிக்கிறது போலும், நாம் அழுதுட்டா நம்ம மனம் திரும்பிக்கிறது போலும் நாம் நினைக்கிறோம். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அப்படி பின்பற்றக்கூடாது. நாம் உண்மையை பின்பற்றி வந்தவர்கள், உண்மையை பின்பற்ற வந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் உண்மை. நம்ம இப்போ பார்த்தா நமக்கு பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்குதான்னு பார்த்தா அப்படி தெரியாமல் இருக்கலாம், எனக்கு உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எண்ணிக்கொள்ளுங்கள் எழுதியிருக்கிறத நான் ஆழமாக எப்படி எண்ண பழகணும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, உணர்வுகள் வரும் போகும். நாம் எப்பவும் உண்மையைத்தான் நம்ம பின்பற்றோட இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். திரும்ப திரும்ப நாம் உணர்வுகளுக்கே நாம் போகக்கூடாது, அது நம்மளை வஞ்சிக்கும். மனுஷனுடைய மனம் எப்போதுமே வஞ்சனை உள்ள, வஞ்சிக்கும். ஒரு யதார்த்த கிறிஸ்தவன் அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தாலும் அவன் உணர்வு இல்லாட்டாலும் தேவன் நேசிக்கிறார், அவன் தேவனை நேசிக்கிறான் என்கிறதுல அவனுக்கு ஒரு ஆழமான திட்டம் இருக்கிறது. இப்போ நேசிக்காத போல ஒரு உணர்வு இருக்குது, அது உணர்வு. அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் பிள்ளைகளும் நாம் வளரணும். அப்படி இல்லைன்னா நம்ம உணர்வுகளுக்கே அடிமைப்பட்டு போய் நமக்கு அது அடைய முடியாமல் போய்விடும். ஏன்னா நம்ம உணர்வுகளுக்கே அடிமைப்பட்டு போனதுனால, உண்மையை நாம் விசுவாசிக்காதனால. யதார்த்தம், சத்தியம்தான் யதார்த்தம். அதை நம்ம பின்பற்றுவதாக நம்ம வளரணும். எல்லாரும் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படி இந்த கடந்த வருஷங்களை, நம்முடைய கடந்த வருஷ காலங்களில் இருந்த தோல்விகள் என்ன, இந்த புது வருஷத்தில் நாம் எப்படி அதை அனுபவமாக்கி போகிறது, நம்ம அப்படியே சிந்திக்கணும். ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போமானால், நம்ம சபை கூடி நம்முடைய முழு பிரயாசமும் தான் என்ன, நம்ம சிந்திக்கிறோம். அப்படி சகோதர சகோதரிகள், நம்ம சபை கூடி நம்முடைய முழு பிரயாசத்தை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்?
அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பவும் ஒரு புறாக்கிரச வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருந்தது அவருடைய வாழ்க்கையில். அவர் எதுக்காகத்தான் இந்த காரியங்களை, இவ்வளவு பிரயாசங்களை அல்லது இந்த விசுவாசத்தை அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னு அவர் பேசுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதை வேறு விதமாக இப்படி வாசிப்போம். எல்லா மதத்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. அவர் மதவாதிகளாய் அல்லது பழைய உடன்படிக்கை சத்தியத்தை அறிந்த மக்கள் அவர்கள் உயிர்த்தெழுவோம், அவங்களுக்கு உயிர்த்தெழுவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கொஞ்சம் பேருக்கு. அவர்களோடு அதை பேசுகிறார். இப்போ இருக்கிற மதங்களில் நாம் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வாழலை, நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் நம்பிக்கையுள்ளோட பேசுகிறார். நாம் அப்படிப்பட்ட காலத்தில் இல்லை, நமக்கு அது புரியாது. நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நீதிமான்களும் அநீதிமான்களும் தேவனிடத்தில் தங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். எல்லாரும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிப்பாங்க. எல்லா மனுஷன், அது அநீதிமானாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அந்த உணர்வை நாம் எல்லாரும் பெறணும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் பயப்படுத்துறதுக்கல்ல, எல்லா மனுஷரும் தேவனுக்கு முன்பாக போய் நாம் சந்தோஷமாக நிற்போம். ஒரு சில ஜனங்கள் மார்பில் அடித்து கொண்டு நிற்கலாம், ஒரு சில ஜனங்கள் அங்கே தலைகுனிந்து வெட்கப்பட்டு நிற்கலாம். நாம் அப்படி வெட்கப்பட்டு நிற்கிறதுக்காக அல்ல. நாம் நீதிமான்களானோமா அப்படின்னு பார்க்கணும். நாம் நீதிமான்கள் தானா? நீதிமான்னா நான் என்னை சொல்லிக் கொள்ளுகிறதில்ல, நான் நீதிமான் நீ நீதிமானான்னு கையை நீட்டி கேட்டுக்கிறதுக்கு இல்லை. நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவனா? விசுவாசத்தினால் என்னை நீதிமானாக்கப்பட்டவனா? என்ன ஆண்டவர் நீதிமான் டெக்ளேர் பண்ணியிருக்காங்களா? நீதிமான் என்னை ஆண்டவர் முடிவு செய்திருந்தால் ஒரு மனுஷனும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம். அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரீட்டான விசுவாசம் நமக்கு இருக்கா? 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் ஒரு மனுஷனை நீதிமானாக்கி இருக்கிறார், அவனை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? 33ஆம் வசனத்தை அப்படி நீங்கள் படிச்சேன்னு தெரியும். தேவன் ஒரு மனுஷனை நீதிமானாக்கின ஒருவனை குற்றப்படுத்துவதற்கு ஒருவருமாலும் முடியாது. ஒருவர் குற்றப்படுத்தினா அதை போய் கவலைப்பட தேவையில்ல. தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரா? நாம் அப்படி வந்தோமா? அவரிடத்துல விசுவாசத்தினால நீதிமான் ஆனோமா? அடுத்த வசனம். அப்படிப்பட்ட தேவன் நீதிமான் டெக்ளேர் பண்ண ஒரு மனுஷனை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் ஒருவனுமானும் முடியாது. நாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட வேண்டியதில்லை, நம்மை நாமே ஆக்கினைக்குள்ள ஆக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. அவரே எனக்காக மரித்திருக்கிறார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார், எனக்காக இப்போதும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர். அது அவ்வளவு பெருசு. தேவன் நீதிமான் ஒரு மனுஷனை டெக்ளேர் பண்ணது. அப்படிப்பட்ட நீதிமானா நான்? அப்படிப்பட்ட நீதிமான் ஒரு நல்ல நிச்சயம் இருக்கா எனக்கு? யாருக்காவது அப்படி நிச்சயம் இல்லாமல் இருக்கோமா? நான் நீதிமான், தேவன் என்னை நீதிமான் டெக்ளேர் பண்ணியிருக்கிறார். எப்படி நீதிமான் ஆனோம்? எப்படி ஆனோம் தெரியுமா? நீதி செய்து நீதிமான் ஆனோமா? சொல்லுங்க ஏதாவது. நாம் நீதி செய்து நீதிமான் ஆனோமா? எப்படி நீதிமான் ஆனோம்? தேவனுடைய பார்வையில் தேவன் எப்படி நம்மளை நீதிமான் ஆக்கினார்? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க, குசு குசுன்னு பேசியா? விசுவாசத்தினாலே. ரோமர் 5 எழுதியிருக்கு அப்படி. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் எழுப்பப்பட்டும் இருக்கிறார், நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினாலே, இவ்விதமான விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படி சமாதானம் பெற்ற பிள்ளைகள் அப்படின்ற நிச்சயம் இருக்கா நமக்கு? உழப்பிக்கிட்டே இருக்கிறோமா?
இங்கே போனால் அதை விட்டாச்சு, இங்கே போனால் இதை விட்டாச்சு, இங்கே எதுலேயுமே நிலை இல்லையா. ஒரு ஸ்டெடியாக நம்ம அப்படி வளர்ந்து வர்றோமா, இந்த இதை விட்டு அடுத்த படிப்பு அடுத்த படிப்பு அடுத்த படிப்பு அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்பு போய்கிட்டே நாம் இருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் ஒரு கில்ட்டியா? இப்படியெல்லாம் ஒரு அஸ்திபாரமே நல்லா இல்லாமல் நம்ம இருந்தோம்னா, அதை கேட்டால் நல்லா தெரியும், இதை கேட்டால் நல்லா தெரியும், இதை கேட்டால் நல்லா தெரியும், அப்புறம் கடைசியாக ஒன்றும் தெரியாது. ஒரு அஸ்திபாரத்திலே முதல்ல ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்டடியாக அஸ்திபாரம் போட்டிருக்காது. என்னென்னா, தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இல்லையா? அப்படிப்பட்ட நான் நீதிமானாக்கப்பட்ட நான், இப்போ எடுத்துங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம். அப்படி நான் நீதிமான் ஆக்கப்பட்ட நான், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டா? நான் எழுந்திருப்பேனா? அப்படிப்பட்ட நிச்சயம் வரணும் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அச்சத்திலும் பயத்திலும் எங்கேயோ ஏனோ சும்மா ஏதோ ஒரு உணர்வுகள் அடிப்படையில் போகிறதுல உண்மையின் அடிப்படையில் போகிறது. அது என்னன்னா, தேவனை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நான் நீதிமான், என் ஆண்டவர் என்னை டெக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு நீதியும் செய்யல, அவருடைய நீதி என் கணக்கில் வைக்கப்பட்டது. இப்ப நீதிமானாய் அவருடைய எல்லா நீதியும் என்னுடைய வாழ்க்கை கணக்கில் வைக்கப்பட்டதுனால இப்ப நான் நீதி செய்கிறவனாய் மாறி இருக்கிறேன். இப்ப நீதிமானாய் நான் மாறி இருக்கிறேன். இப்ப நீதி செய்கிறேன். நீதியை செய்து நீதிமான் ஆகல, நீதிமானாய் ஆக்கப்பட்டதுனால நீதி செய்கிறேன். இப்ப நான் அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்ததுனால அவரை போல வாழ ஆசைப்படுறேன். அவரை போல நான் ஏதோ வாழ்ந்து ஜீவன் எனக்குள்ள வரல. இப்படிப்பட்ட நீதிமான் உயிர் தெழுவானா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? உயிர் தெழுவோமா? அப்படிதான் பேசுகிறார் அப்போஸ்தலன். அப்படி நான் உயிர் தெழுவேன்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடினால் இதை நான் பேசுகிறேன்னு சொல்கிறார். அப்படி உயிர் தெழுவேன்னு நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. சும்மா உழைப்பிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வராதுங்க. தயவுசெய்து இந்த வருஷமாவது நல்லபடியாக ஆகணுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் சாதிக்கவே முடியாது. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு அடி கூட வாழ முடியாது. இதுதான் பூரணம். கிறிஸ்து தான் பூரணம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பும் இல்லை. மலைப்பிரசங்கத்துக்கு மேலே ஒரு நீதி இல்லை. அதுக்கு மேலே ஒரு நீதினா அது சும்மா. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு மேலே என் விசுவாசத்துக்கு மிஞ்சி ஒரு அடி கூட நான் வாழ முடியாது. ஸ்டெப் போக மாட்டேன். ஆண்டவரே தான் சொன்னாங்க, விசுவாசத்தின் போனக்கு கிடையாது. அது அப்படி தான் ஒரு நாள் ஆகும். அது அப்போ நான் எவ்வளவா கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் விசுவாசிக்கிறேனோ அதுபடி தான் என் வாழ்க்கையை அமையும். நான் உணர்ச்சி வசப்படுகிறதுனால இல்லை, விசுவாசிக்கிறதுனால. கொஞ்சம் பேர் உணர்ச்சி வசப்படுகிறோம், உணர்ச்சி வசத்திலேயே வாழ்க்கையை கொண்டு போகிறோம். அது ஒன்றும் உதவலை, நமக்கே தெரியும். ஆனாலும் இந்த 2025 அப்படி நமக்கு போகக்கூடாது. தயவுசெய்து அது எப்படி போகணும் அப்படின்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் நீதிமான், நான் மனம் திரும்பினவன், தேவனுடைய பிள்ளை. அப்படி எனக்கு தேவன் ஒரு ஆழமான அஸ்திபாரத்தை என் வாழ்க்கையில் அவர் உண்டு பண்ணி இருக்கிறபடியினால், இதனால் 16 வசனம், எதனால் நீதிமானாக ஆகியிருக்கிறேன். அது எனக்கு ஒரு விஷயத்தை புரியுது. நான் நீதிமானாக இருக்கிறேன். அநீதிமான்களும் நீதிமான்களும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர்கள் கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் அவர்கள் நீதிமான்னு நம்பி இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் உயிர் தெழுவோம்னு. ஆனால் அவங்க நம்பிக்கை போல என் நம்பிக்கை இல்லை. உயிர் தெழுவோம்னு எல்லாம் சொல்லுவோம், இங்கே சொல்லலாம். ஆனால் என் உயிர் தெழுவோம் என்ற விசுவாசம் என்னை எங்கே கொண்டு போய் விடுது? எனக்கு இருக்கிற விசுவாசம் என்னை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போய் விடணும்ல. விசுவாசத்துக்கு நான் போய் கீழ்ப்படியணும்ல. அப்புறம் இருக்கிறது போலி தானே விசுவாசம். விசுவாசம் நாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் என்னை ஒரு கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போய் நடத்தலைன்னா நான் அஞ்ஞானி, நான் அவிசுவாசி, நான் அநீதிமான். என்ன சொல்றான்னு பாரு. இதனால் இப்படி நான் நீதிமானும் அநீதிமான்களும் உயிர் தொழுந்திருப்பார்கள் உண்டென்று அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், உயிர்த்தெழுவேன் என்று. இதனால் நான் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். உயிர்த்தெழுவேன் நான். இந்த வருஷம் அப்படித்தான் நம்ம சரியாகவே ஆரம்பிக்கணும். நான் உயிர்த்தெழுவேன்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ ஆண்டவர், நான் இன்னைக்கு செத்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் அவரோடு கூட இருப்பேன். அப்படிப்பட்ட ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் நமக்கு தரணும். நாம உண்டாக்கி கொள்றதல்ல. அது பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆவியானவரே நம்ம உள்ளத்தில் கொடுக்கிற நம்பிக்கை. விசுவாசமே தேவனே நமக்குள்ள கொடுக்கிறது. அப்படி தேவன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாரானால், விசுவாசம் கொடுத்திருந்தாரானால் அந்த விசுவாசம் என்னை எப்படி மாற்றும்னு தான் சொல்றார் பவுல். நான் தேவனுக்கும், யாருக்கு முதல்ல? தேவனுக்கு. முதல்ல தேவனை வச்சு பாருங்க. தேவனுக்கும் எனக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கத்தான் நான் எப்போதும் ஆசைப்படுற கிறிஸ்தவன். நான் உயிர்த்தெழுவேன்னு எனக்கு நம்பிக்கையை தேவன் தந்திருந்தால், யார் இது தர முடியாதுங்க. சும்மா யார் இது ஊட்ட முடியாது. ஊட்டுனது போல தோணும். நான் எவ்வளவோ காலங்களை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஊட்டுனது போல தோணும். வானத்துக்கும் பூமிக்கும் நம்ம செய்கிறது போல நமக்கு தோணும். இங்கே எத்தனையோ பேர் ஜெபிக்கிறதெல்லாம், நான் குற்றம் சொல்ல, ஜெபிக்கிறதெல்லாம் பார்க்குறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு உதவியும் உங்களுக்கு செய்யலைங்கிறது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? உங்கள் உணர்ச்சி வசமெல்லாம் உயிர்த்தெழுவன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது தேவனுக்கும் நமக்கும் நடுவில் நல்ல மனசாட்சியோடு இருக்கா? நல்ல மனசாட்சி தான் நமக்கு இருக்கப்பா. நம்ம மனசாட்சி எப்படி இருக்கு? அங்கே தேவனை வருத்தப்படுத்துகிற, தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனுக்கு விசனத்தை தருகிற எதையாவது என் இருதயத்தில் இருக்கா? அப்படி பார்க்குறோமா? 139ஆம் சங்கீதம் கடைசி வசனம். நம்ம எத்தனையோ முறை வாசித்த வசனத்தை யோசிப்பார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். 23ஆம் வசனம். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனுக்கு முன்பாக நாம் நின்று, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அவரால் தான் சரியாக அறிய முடியும். நாம் எத்தனை முறை கொட்டி 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 அளந்தாலும் நாம தான் சரின்னு நமக்கு தோணும். எத்தனை தடவை நான் பார்த்து வச்சுடுறேன், நீங்களும் உங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கே சுற்றினாலும் அவங்க தான் தப்பு, நான் சரி. மனம் திரும்பணும்னா அவங்க தான் மனம் திரும்பணும், நான் மனம் திரும்ப அவசியம் இல்லை. பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவங்கள? அப்படி என்ன தான் நம்ம கொட்டி கொட்டி நாம் குறுணி அளந்து சொல்லுவாங்கள்ல, கொட்டி கொட்டி மரக்கால் அளந்தாலும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை, நான் சரி. இப்படியெல்லாம் மகா வஞ்சனை உள்ள இருதயம் நமக்கு இருக்கு. கொல்லாத மாம்சத்தில் நாம் இருக்கிறோம். அது எப்போ பார்த்தாலும் நம்மளை சரின்னு தான் சொல்லுது. வஞ்சனைங்கிறது அதுதான். அப்போ தேவனை ஆராய விடணும். தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அடுத்த வசனம். வேதனை உண்டாக்கும் வழியில் என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பாருங்க. நான் பார்க்குறேன் எல்லாம் சரிதான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் பிறர் தான் தான் பண்ணுறேன், நான் சரி. ஆதாமின் சுபாவம் எனக்கு இன்னும் போகவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பிறர் தான் தப்பு, நான் சரி, நான் சரின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மை நாமே நிதானிக்கணும் தான். அப்படி தான் எழுதியிருக்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில். நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்த்து பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் பேர் தான் தங்களை தாங்களே நிதானித்து நியாயம் தீர்க்கிறவர்கள். சரியா தேவனுடைய வெளிச்சத்தில், பரிசுத்த ஆவியாருடைய உதவியில் சரியாய் தங்களை பார்க்குற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவர்கள் யாருன்னா, தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும் ஆண்டவரே. நான் பேசுகிறதுல, செய்கிறதுல, சிந்திக்கிறதுல, பிறர் மேலே நான் கொண்டிருக்கிற மனோபாவங்களில் வேதனை உண்டா ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் உணர்த்துவாங்க வேதனையை. அவரை வேதனைப்படுத்துகிறது என்ன இருக்கு? இப்படி முதல்ல நம்ம தேவனிடத்தில் ஆரம்பிக்கிறோம். திருப்பிக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம். முதல்ல மனுஷனுக்கும் எப்படி அப்போஸ்தலன் இந்த உயிர்த்தெழுதுவேன்ற நம்பிக்கையை எப்படி அவர் தன் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்னு பாரு. தேவனுக்கும்
முதல்ல தேவனிடத்தில் அவர் தன் வாழ்க்கை இப்படி இவ்வளவு கிரயம் கொடுத்து என்னை மீட்டு ரட்சித்தீங்களே ஆண்டவரே, இவ்வளவு விலை கொடுத்து என்னை மீட்டு என்னை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாக்கினீங்களே ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இப்படி கசப்பை வச்சுருக்கேனே, இப்படிப்பட்ட குறை இருக்கே. அடுத்து மனுஷருக்கு முன்பாக, மனுஷரோடு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றி சிலுவை சுமந்து போகிறோம். சிலுவையெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம், நல்லா தான் இருக்குது, நல்லது தான் அது. ஆனால் நான் சிலுவை சுமந்து போகிறேங்கிறத நான் எப்படி தான் விளங்கிக்கிறது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் அதுதான் சிலுவை. மனுஷரிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். பவுலினுடைய வளர்ச்சி, இப்போ காலையில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், 23ஆம் அதிகாரம். அவர் எப்படி பேசுகிறாருன்னு பாரு, அவர் எப்படி வளர்ந்து அதை எப்படி உயர்த்தி காண்பிக்கிறார் பாரு. 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். நடந்து வந்தேன்னு சொன்னார். அடுத்து நாம் 24ஆம் அதிகாரம் வந்தோன்னா பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறார். அங்கே ஒன்று நடந்துருச்சு, நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நடந்து வந்தேன்னு சொன்னார். ஒரு வாயில் என்ன செஞ்சிட்டாரு? கவனமாக படிச்சிங்களா? நடந்து வந்தேன்னு சொன்னார். ஒரு வாயில் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டார். உடனே என்ன சொன்னார்? வெள்ளடிக்கப்பட்ட சுவரேன்னுட்டார்ல. அவ்வளவு கான்சியஸாக இருக்கிறார், அவ்வளவு பொறுப்பாக ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறார் ஒருவர். அதான கிறிஸ்தவ வாழ்வு. நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒருவர் அவரை அடித்த உடனே, அப்படி படிச்சிங்களா? படித்து பார்க்குறீங்களா? யோசிச்சுட்டீங்க போல. உடனே இவர் அதிபதினு ஒருத்தர் சொன்ன, சாரி நான் அப்படி தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அவருக்கு. மனுஷருக்கு முன்பாக கப்பாயிட்டு இருப்பார். அடுத்த 24ஆம் அதிகாரத்தில் சொல்ற பிரயாசப்படுகிறேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பார்க்கறது, நான் என்ன பார்த்தத சொல்கிறேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய வேலை ஸ்தலத்தில் 2-3 இன்சிடென்ட், ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு சமமாக என்னோட கூட அப்பாயின்மெண்ட் ஆனவர் தான் இப்போ சூப்பர்வைசர். என்னை ஒரு எல்லாருக்கும் முன்னாடி கடுமையாக ஒரு மாதிரி பேசிட்டார். அப்புறம் நானும் அவரை கடுமையாக இல்லை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கொஞ்சம் ரிபல்லியனா ஆஃபீஸில் எல்லாரும் எனக்கு அப்படியே கொடியை பிடிச்சி, சார் நீ இப்படி தான் சார் இருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இப்படி தான் சார் நீங்கள் நம்ம இருக்கணும். எப்படி அவங்க அப்படி பேசுறதுக்கு? நீங்கள் பேசுகிறது தான் சரின்னாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் என்னுடைய சீட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே போய் உட்காந்தேன். ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் நாட் குட், இது சரியில்லை, இது நல்ல மனசாட்சிக்கு அடையாளம் இல்லை, போய் அவரோட மன்னிப்பு கேளுனாங்க. நான் எந்திரிச்சு போனேன். எல்லாருக்கும் முன்னாடி கேட்கணும், நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தானே பேசினேன், எல்லாருக்கும் முன்னாடி கேட்கணும். நாங்கள் அவரை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே கொண்டு வந்தோம். எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டேன். சாரி சார், அப்படி பேசிடக்கூடாது. எல்லோரும் என்ன சொன்னாங்க? சார் உங்களை நம்பணும் பாருங்க. நாங்கள் என்னை நம்பக்கூடாது. உங்களை நாங்கள் நம்பி இருந்தோம், நீங்கள் ஒரு ஆள் தான் நீங்கள் தலைவராக இருப்பீங்கன்னு. நான் அப்படியே சரண்டர் ஆகிட்டேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் உண்மை, அவர் கொடுக்குற உணர்வு தான் உண்மை. மன்னிப்பு கேட்டு நான் வந்துட்டேன். அது அப்போ போன வாரம். அது எப்படி நம்ம வளர்ந்து வரணும்னு சொல்கிறேன். வளர்ந்து தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். போன வாரம் நானும் என் மனைவி ஒரு கடைக்கு போயிருந்தோம். அப்போ அந்த கடையில் ஒரு பையன், அவன் நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்க, அவன் அங்கேயோ டிஸ்டர்பாக இருக்கிறான். ஆனால் அவனோட நான் அப்படி ஒரு மாதிரி நறுக்குன்னு பேசுகிறேன். அவனுக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் கூட தெரியாது. அவ்வளோ சைலண்டாக நான் இருக்கேன். நான் தான் தாழ்மையாக இருக்காள. அப்படியே பேசுகிறேன். பேசிட்டு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் வந்தோம். ஆனால் என் மாம்சம் என் கூட தானே வருது, என் மனைவியும் விழாலுமும் கூட தானே வருது. ஏன் அந்த பையன்ட்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி நீங்கள் பேசுனீங்க? அவன் ஸ்மெல் பண்ணிட்டாத. நான் சில எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொன்னேன்.
நான் சொல்கிறத அவன் காதில் வாங்கினேன், அதனால் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னேன் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் உங்களை நான் பார்த்தேன், அது நல்லா இல்லை. யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தெரியும். காலைல டிஃபன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உன் கையை கொடுன்னு சொன்னோம். கையை கொடுத்துட்டு வெரி குட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு, என்ன காரணம்னு இப்போ நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், என்னை அப்பமும் உணர்த்துனீங்க. நான் பேசிட்டு சரின்னு நான் வரல, வாசலை விட்டு இறங்குனாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் மேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலை டிஃபன் முடிச்சாச்சு. ரெண்டாவது 2 பேருடைய சாட்சி மாதிரி மனைவின்னு சொல்லிட்டாங்க. உட்காந்து, ஆண்டவரே, நான் அந்த பையனை பார்த்து ஒப்புரவாயிடணும். அவனுக்கும் தெரியாது, அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என்னை போல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் மனைவிக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் டோன் நல்லா இல்லை. திரும்ப நான் போனேன் கடைக்கு. அங்கே போய் உட்காந்து, அந்த பையன் இல்லை. அங்கே இருந்த வேறு ஒருத்தட்ட அந்த பையனோட நம்பர் இருந்தால் கொடுங்க, அவனோட கொஞ்சம் பேசணும் நான் சொன்னேன். ஓகே, நம்பர் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சார் அந்த தம்பியே வந்துட்டாங்க. நல்ல ஆண்டவர் நீங்கள், எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆண்டவர் அவர். பெரிய ஹாமெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் நின்றுருந்தா கூட என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அந்த தம்பி அங்கே வந்த உடனே எழுந்து அப்படியே கையை பிடிச்சி, சாரி தம்பி, காலையில் கொஞ்சம் கடுப்பாக பேசின மாதிரி பேசுனேன். சார் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவன் எத்தனை பேர் இதோட மோசமானதெல்லாம் பார்த்தாடு. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின போது அவன் கையை பிடிச்சி, சாரிப்பா, உன்ட்ட நான் அப்படி கடுப்பாக பேசின மாதிரி இருந்துச்சு, ஆண்டவருக்காக என்னை அப்படி உணர்த்தப்படுறேன்னு சொன்னேன். சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். எல்லாம் அங்கே நிற்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்ன தான் பேசினார் காலையில் இவர். நாம் எனக்கு அப்போ வந்த எண்ணத்தை சொல்கிறேன், நம்ம உயிர்த்தெழும் நம்பிக்கை உண்ட மக்கள். நம்ம சும்மா ஏப்பாசாப்ப கல்லறையோட அடக்கமன் வாழ ஆட்கள் அல்ல. ஒரு காலம் அப்படி இருந்திருக்காங்க, என்ன வாயே திறக்காமல் கூட தப்பாக இருக்கலாம். நம்ம உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை உண்ட மக்கள். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக நம்ம இருக்கணும். இல்லைன்னா நம்ம உயிர்த்தெழுதுவோம் சொல்லுகிறதே போலி, அது நமக்கு வாழ்வு தராது. நம்ம உயிர்த்தெழுவோம்னு சொல்கிறது யாரோ சொல்லி நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். தேவன் நமக்கு நம்பிக்கை கொடுத்து நம்மை தட்டி கொடுத்து வச்சிடல. தேவன் அப்படி நம்மளை நம்பிக்கை கொடுத்து நம்ம வச்சுருந்தா ஒரு சின்ன விஷயமானாலும் அவங்க சரியாக தான் செய்வாங்க. மனுஷரோடு தேவனோடு சரியாய் ஒப்புரவாய்த்தான் நாம் இருப்போம். குறைவுகள் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அலர்ட்டாக இருந்து தேவனோடு மனுஷரோடு ஒப்புரவாகி சரியாக இருதயத்தை வைத்துக் கொள்ளத்தான் நாம் ஆசைப்படுவோம். அதுதான் ஆவியானவர் கொடுக்குற உணர்வு. சில நேரங்களில் நமக்கு விசுவாசம்னு பேசுகிறோம். மனசாட்சி தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் எல்லா மனுஷரும் தான் மனசாட்சி உடையவர்களாக வாழ்கிறாங்க. மனசாட்சி தெய்வம் அல்ல, அவர் மனசாட்சியிலும் பெரியவர். அப்படிதான் வேதம் சொல்லுது. மனசாட்சியின்படி வாழுகிறது சாதாரண மதஸ்தர்கள், மத மனுஷன் தான். எல்லாம் மனசாட்சியோட நடக்க மாட்டேன்றாங்க சார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சி இருந்தால் இப்படி செய்ய மாட்டாங்க சார். யாரை யூடியூப்பை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, இவங்க மனசாட்சி அப்படியே உயிராக இருக்கிறது போல எல்லாரும் அப்படி தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. அவங்க மனசாட்சியின்படி நடக்கிறவங்க. அது இந்த உலகத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியை தூண்டுகிறார். அது கிறிஸ்தவ வாழ்வு. மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து நம்முடைய மனசை எப்பவுமே டியூன் பண்ணி தேவனுக்கும் மனுஷருக்கும் எப்போ பார்த்தாலும் குற்றமற்றவர்களாக இருக்க நம்ம பிரயாசப்படுகிறோமா? அப்படி பிரயாசப்பட்டா நாம் நீதிமான்கள் உயிரோடு எழுந்திருக்க பிரயாசப்படுகிறோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரயாசம் தவறு. நம்ம ஒரு மதஸ்தர்கள், ஒரு சபை மக்கள், அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சபையில் இருந்துக்கிட்டு உருட்டி பெரட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை எப்போதும் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கத்தான் அவன் எப்போதும் பிரயாசப்படுகிறான். பவுல் அப்படி தான் பிரயாசப்படுகிறேன். நம்முடைய நோக்கம் அதுதான். அவங்க தான் உயிர்த்தெழப் போகிறவர்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நம்ம போன வாரங்களில் கூட நம்ம வாசித்தோம். கற்பனையின் பொருள் என்ன எழுதியிருக்கு? சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பு. அன்புன்றோம்.
அன்பு எத்தனையோ முறை அன்பு அன்புன்றோம். அன்பு எல்லாம் அன்பே, அன்பே எல்லாரும் உலகம் அப்படி தான் சொல்லுது அன்புன்னு. அது மனுஷிகமான அன்பு இருக்குது, பேய்த்தனமான அன்பு இருக்குது, சாதாரண மனுஷ அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு இருக்குது, அகாப்பை அன்பு இருக்குது. புருஷ மனைவி நேசிக்கிற ஒரு அன்பு இருக்குது, அது சாதாரண எல்லா மனுஷருக்கு இருக்கிற அன்பு. அதையும் தாண்டி தெய்வீக அன்பு ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாங்க. பிள்ளைகளை இந்த உலகத்தில் எல்லா பெற்றோரும் தான் நேசிக்கிறாங்க. மிருகங்கள்ல இருந்து எல்லாருக்கும் அன்பு இருக்கு. அது மாதிரி எனக்கு ஒரு அன்பு, பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், பிள்ளைகள் அப்படின்னா ஒன்றும் விசேஷம் இல்லை. அதையும் தாண்டி சுயநலம் இல்லாமல், ஒரு டிமாண்ட் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிள்ளைகளிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் நேசிக்கிறேன் பாருங்க, அதுதான் தெய்வீக அன்பு. பேதுரை பார்த்து ஆண்டவர் கேட்டாங்க, நீ என்னை நேசிக்கிறையான்னு? இனி இடத்தில் அன்பா இருக்கிறையான்னு கேட்டாங்க. பேதுரு என்ன சொன்னார்? நான் உங்களை நேசிக்கிறேன். அது சாதாரணம். எல்லா மனுஷரிடத்திலும் புருஷ மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரிடத்துல இருக்கிற சபை மக்கள்கிட்ட இருக்கிற அன்பு நேசிக்கிறேன்னு சொல்றது. தேவன் அதை கேட்கல. நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறையா? அந்த தெய்வீக அந்த அகப்பை அன்பு உன்கிட்ட இருக்கா? எதையும் எதிர்பார்க்காத சுயநலம் இல்லாத அன்பு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அதில் தான் பேதர் இல்லைன்னு நேர்மையாயிட்டேன். இல்லாண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நேசிக்கிறேங்கிறது கூட எனக்கு பிரச்சனை தான். சாதாரண மனுஷர் மாதிரி அன்பா இருக்கிறதுலே பிரச்சனை தான். புருஷன் மனைவி யோசித்து பாருங்க, சாதாரண புருஷ மனைவி அன்பா இருக்கிறதுலே பிரச்சனை. அப்புறம் அதையும் தாண்டி அல்லவா தெய்வீக அன்பு. ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், அப்படித்தான் எழுதியிருக்கு கொலேசியரில், கிறிஸ்து மன்னித்தது போல தாங்கி இறங்கி, அது தெய்வீக ஸ்தானம், அது தெய்வீக இடம். சும்மா மேலோட்டமாக நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண அன்பு. நேசிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலன் என்ன சொல்ற? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயம். நாம் ஒரு சுத்தமான இதயத்தை உண்டு பண்ண முடியாது. எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் அப்படிலாம் விளங்கிக்கிறீங்க. நாம் ஒரு சுத்தமான இதயத்தை நம்மள உண்டு பண்ண முடியாது. அது தேவனுக்கு தெரியும். அவர் தான் சுத்தமான இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்தார். நல்ல மனசாட்சி அப்படி கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்து தம்முடைய ஆவியை தந்து மக்களாக்கி பிள்ளைகளாக்கி நீதிமானாக்கி, அந்த ஆண்டவர் நம்முடைய மனசாட்சியை செத்து கிடந்த எபேசியர் 2 மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்து நமக்கு ஒரு மனசாட்சியை தந்தாங்க. நல்ல மனசாட்சி. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி நல்ல மனசாட்சியை தந்தாங்க. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை வலுவாதபடி காப்பார், மகிமுள்ள சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். இப்போ அந்த மனசாட்சி கெட்டு போகாம, இப்போ அந்த மனசாட்சியை நான் கரப்படுத்தாம, எப்பவும் ஒரு நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்க, மனுஷரோடும் தேவனோடும் நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்க, வியாபாரம், தொழில், பணம் சம்பாத்து பேசுறது, எண்ணங்கள், சிந்தைகள், இன்னொரு மோட்டிவ், நோக்கம், எதுவுமே நம்முடைய நோக்கங்கள் நம்ம செய்கிறது எல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற நோக்கம் தப்பாக இருக்கு. அது தேவனுக்கு தான் தெரியும். நான் எதுக்காக இதை மனுஷருக்காக செய்கிறேன்னா தேவனுக்காக செய்கிறேன்னா, தேவனுக்காக செய்தது போல இருக்க எல்லாம். ஆனால் தேவனுக்கு தெரியுது மனுஷருக்காக செய்ததுன்னு. எஜமான் வேலைக்காரரை பற்றி அப்படி தான் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் கர்த்தராலே கூலியை பெறுவீர்கள் என்று அறிந்து சுத்த இருதயத்தோடு செய்யும். எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் சுத்த இதயம் இல்லாமல் அல்லது நல்ல மனசு இல்லாமல் நாம் வெளிப்படையாக காரியங்களை செய்துட்டு போகலாம். சமைக்கலாம், என்ன வேணால் பிள்ளைகளை படிக்க வைக்க எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனால் இதை இங்கே எழுதியிருக்க ஒரு நல்ல மனசாட்சி இல்லாமல் போகலாம். இப்படியெல்லாம் நல்ல மனசாட்சியிலும் விசுவாசத்தில் மாயம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. மாயமற்ற விசுவாசம், அதில் இருந்து ஒரு அன்பு வருதே, அதுதான் தெய்வீகம், அதுதான் கற்பனையின் பொருள். அந்த அன்பு தான் பொருள், அன்பு தான் பிரதானம். அந்த அன்பு மனுஷிகமான அன்பல்ல, தேவனுடைய ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு.
அது எப்படியெல்லாம் இங்கே எழுதியிருக்கு. சுத்தமான இருதயம் அவர் தந்து நல் மனசாட்சியிலே நம்மளை வாழ வைத்து விசுவாசத்தில் கபடு இல்லாமல் இருந்து, கபடுனா இந்த உலகத்து காரியங்களுக்கு அல்ல, அது நித்திய சம்பந்தப்பட்டது விசுவாசம். இந்த அழிந்து போகிறதுக்குரியதல்ல விசுவாசம், நித்தியத்துக்குரிய காரியங்களுக்கு. இதை தேவன் பொறுப்பெடுப்பாங்க. நமக்கு எப்போது இந்த அழிஞ்சு போகிறதுக்குரியதே இருக்குன்னா அது மாயங்கலந்த விசுவாசம். இப்படிப்பட்ட மாயமில்லாத விசுவாசத்தில் ஒரு அன்பு வருது பாருங்க, அதுதான் தெய்வீக அன்பு, அதுதான் கற்பனை, அதான் பொருள். இத்தனை காரியங்களுக்கும் ஒரு பொருள் இருக்குன்னா அது அன்பு தான் பொருள். பரலோகத்தில் ஒரு பொருள் தெரிய போகுது, அதுதான் அன்பு. எல்லாம் நிழல், ஒரு நிஜம் தெரியும், அது அன்பு தான் நிஜம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் என்ன பெருசு? அன்பு தான் பெருசு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர்ந்ததாய் நிற்க போகிறது, நித்தியத்தில் செல்லுபடியாக போகிறது அன்பு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. இன்னும் அப்போஸ்தலன் என்ன சொல்றான்னு பாரு. இதுதான் பொருள், கற்பனையின் பொருள் அன்பு தான் சகோதரனே, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. 18 வசனம், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். முன்ன உள்ளதெல்லாம் படித்து பாருங்கள் வீட்டில், என்ன கட்டளையெல்லாம் ஒப்புவிச்சிட்டு என்ன சொல்கிறார்? நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசம்ங்கிறது வெளியேறப்பட்டது, பைபிள் எழுதியிருக்கு. 1 பேதுரு 1:7 என்ன எழுதியிருக்கு? பைபிளை கொஞ்சம் படிக்கணும் தயவு செய்து. நம்ம எங்கே போகிறோம்னே தெரில சில நேரங்களில். வேதத்தை படித்தவர்களுக்கு, படிக்க தெரியாதவர்கள் வார்த்தையை கேட்டு விசுவாசம் பெறணும். படித்தவர்கள் வேதத்தை படித்து விசுவாசம் கேள்வினாலே வரும். நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், நாம் நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நிறைய வருஷங்களாக நாம் சபையில் இருக்கிறோம். யார் என்னென்ன இதில் கடந்து எப்படி விழுந்து எப்படியெல்லாம் நாம் மேலோட்டமாய் நாம் நல்லா இருக்கிறது போல் நம்ம காட்டிக்கிட்டு வாழுறோம்னு நமக்கு தான் தெரியும், தேவனுக்கு தெரியும். எல்லோரும் நம்ம ஆழமாய் மறந்துடுமா? விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. விசுவாசங்கிறது வெளியேறப்பட்டது. 1 பேதுரு 1:7, பொன்னை பார்க்கலும் வெளியேறப்பட்டது விசுவாசம். அந்த விசுவாசம் நம்முடைய இதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போகணும்னா அதுக்கு ஒரு நல்ல பாத்திரம் தான் மனசாட்சி. நல்ல மனசாட்சி இல்லைன்னா நம்ம இடத்துல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நல்ல மனசாட்சி இல்லாத யாரோடு விசுவாசம் இல்லை. தேவனோடும் மனுஷனோடும் சரியா இல்லாத யாரும் விசுவாசிக்கிறோம்னு சொல்றது தவறு. அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி. அல்லது நாம் பிரயாசப்படாமல் நம்ம நல்ல மனசாட்சியை இழந்துட்டு, நல்ல மனசாட்சி ஒரு பாத்திரம் போல, சாதாரண வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் 5000 ரூபாய். அதை ஒரு பாத்திரத்தில் வாங்குகிறோம். 100 கிராம் தேங்காய் எண்ணெய் விலை என்ன? 5000 ரூபாய் ஒரு பாத்திரத்தில் வாங்குறோம். எப்படிப்பட்ட பாத்திரத்தில் வாங்குவோம்? நல்ல பாத்திரம்னா என்ன சொல்கிறீங்க? ஓட்டை இல்லாத, அதான் நல்ல பாத்திரம். அந்த ஓட்டை இருந்தால் என்ன செஞ்சிடும் நமக்கே தெரியும். ஓட்டல்னால கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா கசிஞ்சு கூட போயிடும். பெரிய ஓட்டையாக ஒழுகணும் கூட அவசியம் இல்லை. சில பாத்திரங்கள்லாம் தண்ணி வச்சோம்னா ஒழுகுச்சாலும் கூட கண்டுபிடிக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கும். கடைசியாக பாரு தண்ணியெல்லாம் அனுபவம் இருக்கா? அப்போ நல்ல மனசாட்சி ஒரு நல்ல பாத்திரம். அதுக்குள்ள விசுவாசம், வெளியேறப்பட்ட விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் வீணா போகாமல் அல்லது செயல்படணும். விசுவாசம் வீணா போகிறதுனா செயல்படுகிறது, நம்மளை வாழ வைக்கிறதா அந்த விசுவாசம், நம்பிக்கையில் பெருக வைக்கிறதா விசுவாசத்தில் பெருகுகிறோமா, விசுவாசத்தில் வல்லவர்களாகிறோமா? வருஷங்களும் நாட்களும் போக போக நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாகிறோமா? தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்னு அப்படியே பின்வாங்காமல் அப்படியே நாம் இருக்கிறோமா?
25 வருஷம் ஆபிரகாம் இருந்தார். இந்த வாழ்க்கை நித்தியம் போகிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் அவ்வளோ ஆழமானதாய், தேவன் என்னை வலுவாதபடி காப்பார், அவருடைய பிள்ளை, என்னை குற்றஞ்சாட்டுகிற பிசாசு அவருடைய வார்த்தையினால் ஜெயிக்க பிறந்தவன் நான் மறுபடியும் பிறந்தவன், அவருடைய பிள்ளை, அவருடைய ஆவி எனக்குள்ளே வந்திருக்கிறது, நான் தேவனால் பிறந்தவன். எப்பவும் விசுவாச வார்த்தையினால் நிறைந்து, விசுவாச வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தின் ஆவியினால் நிறைந்து, விசுவாசம்ங்கிறது ஒரு ஆவி, விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம், செஞ்சுட்டு வந்தோம் பேசுகிறோம், இருக்கட்டும். விசுவாசிக்கிறவங்க தானே கீழ்ப்படிய முடியும். அப்ப விசுவாசத்தின் ஆவி, விசுவாசிக்கிறபடினால் நாங்கள் பேசுகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நல்ல மனசாட்சியில் தாங்க நம்ம வச்சுக்க முடியும். நமக்கு தைரியம் கெட்டு போயிடும். இல்லைனா ஒரு வார்த்தையை படித்து காட்டுறேன் உங்களுக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்போ அதை இப்படி வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்க முடியும். கடைசி பகுதி அப்படி எழுதியிருக்கு. நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்க முடியும். எப்போ அப்படிங்கிறத மேலே எழுதியிருக்காங்க. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காத போது. அப்படி படிக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? நான் படிக்கிறது புரியுதா? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் இருக்க முடியும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளின்னு சொல்லுது. நாம் தேவனிடத்தில் தைரியமாக நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. நிற்கவே முடியாது. நிற்கிறதா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 2 சொட்டு கண்ணீருக்கு இருக்கிற வேலை கர்த்தருடைய ரத்தத்துக்கு இல்லை. கொஞ்சம் பேருக்கு அப்படிதான். நம்முடைய 2 சொட்டு ரத்தத்துக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த விலை மதிப்பும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க உட்காந்துருக்கிறோம். சும்மா 2 சொட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதே மாதிரியே இந்த அழுகை தான் 2 சொட்டு கண்ணீர் அவர்களை எல்லாம் மாற்றிட்டுன்னு. ஒன்றும் மாற்றாதே. மறுநாள் பரட்டி போட்டு அப்படியே தான் இருக்கணும். எல்லாம் மனுஷர்கள். உணர்வுகளின் பின்னே நம்ம அழுகிறது. உண்மைக்கு பின்னாடி நம்ம போகணும். அது என்னன்னா, நான் தேவனிடத்தில் தைரியமாக எப்பவும் இருக்கணும். 20ஆம் வசனம். நாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளின்னு தீர்க்குமா? யாரு? இதயம். தேவன் இல்லை. அடுத்து எழுதிருக்கு தேவன் வேறன்னு. தேவன் எவ்வளோ பெரியவர்னு. நம்ம இருதயமே நம்மை எல்லா மனுஷரையும் குற்றவாளின்னு சொல்லுது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறீங்களுக்காக. அது எப்படி எழுதியிருக்குன்னா, அந்த உபசார ஸ்திரியை கையும் களவுமாக பிடிச்சாங்கல்ல, இருக்கா? ஞாபகம் இருக்கா? 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் தரையில் குனிஞ்சு நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, எல்லா மனுஷருக்கும் மனசாட்சி இருக்கு, அது கடிந்து கொள்ளும் எல்லாரையும். சிலரை தூங்க கூட விடாது. ஆனால் ஆவியை பெற்றோம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லுகிறவங்க, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியுதுங்க. அதுதான் ஆச்சரியம். நிம்மதியாக தூங்க முடியுது. எழுந்து நான் தான் சரின்னு நிற்க முடியுது. அப்புறம் போய் நிம்மதியாக தூங்க முடியுது குற்றம் சொல்லிட்டு. அப்புறம் காலையில் எழுந்து நான் தான் சரின்னு நிற்க முடியுது. இது என்னது? இது நடக்கைகள், காரியங்கள், பரிமாற்றங்கள், வாங்கல் கொடுக்கல் காரியங்கள், எதுலாம் குறைவுகள் இருக்குது. ஆனாலும் நான் தான் சரின்னு எழுந்து நிற்க முடியுது, நிம்மதியாக தூங்க முடியுது. இதை இப்போ கூட கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் சும்மா சாதாரணமாக ஒன்றும் தெரியல, ஒருத்தவங்களை கேன்சர்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டில் நிம்மதியாக தூங்குவாங்க. கேட்டீங்களா? அப்படி அவங்க பாட்டில் நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு நம்ம சொன்னோம்னா என்ன செய்வாங்க?
நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. தேவனை அறிந்தவர்கள் தங்கள் மனசாட்சியில் ஒரு சின்ன விஷயம்னா உடனே அலர்ட்டாக இருந்து தூங்க மாட்டாங்க, தூங்க முடியாது. அதை ஒப்புரவாகி சரி செய்ய தான் தூங்க முடியும். ஆனால் தேவனை அறியாத மனுஷன் ஆவியானவரை பெறலை, கொஞ்சம் பெறாமல் இருக்கலாம். வந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், அந்த மதத்தை விட்டோம், இந்த மதத்தை விட்டோம், சபைக்கு வந்து அதெல்லாம் சந்தோஷம். இங்கே வந்து ரியாலிட்டிக்கு உண்மைக்கு நம்ம வரல. நான் அந்த மதத்தை விட்டேங்கிற வைராக்கியம், கத்தோலிக்க மதத்தை விட்டேங்கிற வைராக்கியம் எல்லாம் ரைட்டு. இங்கே வந்து தேவனை பற்றி கொண்டமாங்கிறது இல்லை. என்னை தேவன், நம்ம எல்லாரையும் தேவன் அழைச்சதே அவரை பற்றி கொள்ள. நம்ம எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ, அவரை பிடிச்சு கொள்ள. அதான் அப்போ அவர் சொல்கிற அந்த பிலிப்பியரை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவரை ஆதாயமாக்க. நம்ம பிடிக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், எல்லாம் ரைட்டு. அவரை ஆதாயமாக்கணும். அதை ஆதாயமாக்கணும். நான் பிடிக்கப்பட்ட நோக்கமே தப்பு. நான் வேறு எதுக்கோ பிடிக்கப்பட்டிருக்கேன். பிலிப்பியர் 3 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டவனே, எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? நல் மதிப்பு பெறவா, சம்பாதிக்கவா, என்னத்துக்கு பிடிக்கப்பட்டேன்னு தெரியல. நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? குமாரனை அடைய. பவுல் பேசுறது அப்படித்தான் சொல்றார். அவரை ஆதாயமாக்கி கொள்ள. இயேசுவை நான் ஆதாயமாக்கத்தான் நான் பிடிக்கப்பட்டேன். அப்படி நாம் ஒவ்வொருவரும் நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அவரை ஆதாயமாக்க வந்த ஒருவர். தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவில் எனக்கு வருகிற பிரிவினை அல்லது வந்த கசப்பு அல்லது மனத்தாங்கல், சரியாக நான் பேசுனது இல்லை, கொடுக்கல் வாங்கல சரியா இல்லை, மனசாட்சி சரியா இல்லைன்னா நான் எப்படி போய் நிம்மதியாக தூங்குறேன்? உயிர்த்தெழுவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் நிம்மதியாக தூங்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா போக மாட்டேனேன்னு இருக்கிற ஒருத்தர் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? அப்போ எதையை பற்றி நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எதை வேணாலும் செய்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னா, நிம்மதியாக தூங்குறோன்னா, நமக்கு விஷயங்கள் தேவனை நம்ம அறியலைன்னு தான் அர்த்தம். தேவனை அறிந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு ஆண்டவர் வந்துட்டா, இன்னைக்கு நான் செத்து போயிட்டா அப்படிங்கிறதுலாம் அவனை இருக்கு. அவரை நான் ஆதாயமாக்கணும், அவரிடத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ண இருக்கிறான். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய்த்து அவ என்ன சொல்கிறாங்க எழுதியிருக்கு? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆவியானவர் நம்மளை கடிந்து கொள்றாரா? கடிந்து கொள்ளப்பட்டு கல்லை போட்டுட்டோமா? கல்லை வச்சுக்கிட்டே கடிந்து கொள்ள பண்ண முடியாது. கல்லை வச்சுக்கிட்டு கடிந்து கொண்டாருன்னு சொல்ல முடியாது. சகோதரா, சகோதரி, கல்லை நாம் வைத்துக்கொண்டு தேவன் என்னை கடிந்து கொண்டார், என்னை திருத்தினார் என்று தவறான மனோபாவத்தில் இருக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் கல்லை போட்டுட்டாங்க கீழே. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் கடிந்து கொண்டு இருதயத்தை பேசினார்னு அர்த்தம். 1 தீமோத்தேயு 1 இதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நல்ல போராட்டம் பண்ணி விசுவாசம் நல்ல மனசாட்சி உடையவனா இரு. நல்ல மனசாட்சி இல்லைன்னா விசுவாசம் முழுசு வீணா போயிடும். விசுவாசமே இருக்காது. நல்ல மனசாட்சி இல்லாத ஒருவரிடத்திலும் விசுவாசம் இருக்கவே முடியாது. தயவுசெய்து நம்ம இந்த வருஷமாவது ஆரம்பமே சரியாக இருக்கணும். நம்ம நல்ல மனசாட்சி தான் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுகிறதுக்கான சரியான இடம். என் மனசாட்சி எப்போ அதைத்தான் சரி செய்ய பார்க்கணும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கணும். இல்லைன்னா நான் விசுவாசம்னு சொல்கிறது ஃபேக், அது பொய். இந்த விசுவாசம் என்னை ரட்சிக்காது. இந்த விசுவாசம் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அதனால் அப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டார்கள். பார்த்தீங்களா? மனசாட்சியில் பொத்தல் விழுந்ததுன்னா பெரிய கப்பலே சேதமடைஞ்சிச்சு இருக்கா இல்லையா? அவ்வளோ பெரிய கப்பல், காரைக்காலில் பாதி இருக்கும் கப்பல் இப்போ இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஏறி போகிற மாதிரி. காரைக்கால் மாதிரி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ பெரிய கப்பல் சேதமடைகிறது எப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி? நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்து போயிட்டதால யாராவது குண்டு போட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, கீழே ஒரு பொத்தல் விழுந்தால் போதும். அவ்வளோ பெரிய கப்பலில் எங்கே ஓட்டை விழுதுன்னே தெரியாமல் ஓட்டை விழுந்து தண்ணி ஏறுனா போதும். டைட்டானிக் கப்பல் எப்படி போச்சு? என்னது இன்னுமே தெரியாமல் இருப்பாந்துருங்க. டைட்டானிக் கப்பல் எப்படி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி சினிமாவை யோசிச்சிட்டீங்க போல். நான் அதை சொல்லலை. நான் டைட்டானிக் கப்பல்னு ஒன்று முழுகுச்சு இல்லை, அதை சொல்கிறேன். அது எப்படி சேதமாச்சு? குண்டை போட்டா ஓட்டை தண்ணி பூந்து தான் அவ்வளவு பெரிய சேதத்தை அழிவு உண்டாங்க. அவ்வளோ பேர் செத்தாங்க.
அவ்வளோ பெரிய கப்பல், ஆடம்பர கப்பல், விசுவாச கப்பல். நல்ல மனசு அவன் மட்டும் புருஷனிடத்தில், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், சகோதரிடத்தில், வேலை ஸ்தலத்தில் எங்கும் நல்ல மனசாட்சி மட்டும் இல்லாமல் போயிட்டா அதுதான் ஓட்டை. அதை நம்ம அப்படியே ஏனோதானு போய்கிட்டு இருந்தோம்னா விசுவாசம் அப்படியே போயிடும். அல்லது அந்த விசுவாசத்தில் சேரும் சகதி உள்ளே ஏறும், அல்லது இன்னும் அதிகமாக கேடு உண்டாகும். அதில் கப்பல் சேதமடையும். இன்னைக்கு உணர்னாலும் ஒரு நாள் கப்பல் நம்மை விட்டு கைவிட்டு போனதை, விசுவாசம் முழுசும் போனதை நாம் உணர்வோம். சிலர் அப்படி விட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்படிதான் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லி, நீ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். 3ஆம் அதிகாரம் பிற்காலங்களில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் எழுதியிருக்கு. 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை எப்படி எழுதியிருக்கு? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கள். விசுவாசத்தின் ரகசியம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறது. அதை சுத்த மனசாட்சியில் தான் நீ காத்துக்கொள்ள முடியும். உன் மனசாட்சியை ஏனோ தானோன்னா அதெல்லாம் நிலைக்காது, நிற்காது. சூழ்நிலைகள், காரியங்கள் வரும்போது எல்லாம் தாறுமாறாக போயிடும். விசுவாசமே அங்கே இருக்காது. விசுவாசத்தினால் பிழைக்க முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைக்க முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை நமக்கு வராது. ஏன்னா நம்முடைய மனசாட்சியை நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். 4ஆம் அதிகாரம் பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால. காலங்கள் போக போக, பிற்காலங்கள் அது பல காரணங்கள் எழுதியிருக்கு, இதை மட்டும் நான் சொல்கிறேன். காலங்கள் போக போக நம்ம மனசாட்சியில் சூடுண்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய இரத்தத்தை அவளை சீப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய மன்னிப்பை சீப்பாக எடுக்கக்கூடாது. அவருடைய இரத்தத்தை அவளை சீப்பாக எடுக்கக்கூடாது. இந்த வருஷம் அப்படி கருத்தாக தான் நம்ம எடுக்கணும். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்கிறது நம்ம தேவனை அறியாதவர். நான் ஒரு புறமதஸ்தான். அவருடைய இரத்தம் என்னது எழுதியிருக்கு? வெளியேறப்பட்டது. அவருடைய இரத்தம் என்ன? வெளியேறப்பட்டது. நான் சும்மா ஏனோ தானு வாழ்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டேப்பை திறந்து கை விழுவுறதுக்கு அது கார்பரேஷன் போல இல்லை, கார்பரேஷன் தண்ணி போல இல்லை. இதெல்லாம் மறுபடியும் பிறந்த, மனம் திரும்பின, தேவனுடைய ஆவியை பெற்ற நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற உணர்வு, அவர் ஜீவனை பெற்றவர்களுக்கு இருக்கிற உணர்வு. என் ஆண்டவரே, உங்கள் ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு என்ன சம்பாதிச்சிங்களா ஆண்டவரே? என்னுடைய நடக்க எப்படி இருக்கேன்? நான் திரும்ப கழுவப்படணும்னா, நான் திரும்பவும் ஒரு நல்ல ஸ்டாண்டுக்கு வரணும்னா உங்கள் ரத்தம் தானே தேவை ஆண்டவரே. அதை நான் இவ்வளவு சீப்பாக்குறேனே. டேப்பில் வர்ற தண்ணி மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவர், ரத்தம் என்னை கழுவட்டும். நான் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, அல்லது வளர்ந்தவன் அல்ல, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவன் அல்ல. ஆண்டவரை வெளியேறப்பட்ட ரத்தம் ஆண்டவர். விவசாயம் நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம், எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் விலையே 50,000. சும்மா கற்பனை வச்சு எண்ணெய் எப்படி செலவு பண்ணுவோம்? ஒன்றும் சொல்ல மாட்டோம். எப்படி செலவு பண்ணுவோம்? தேங்காய் எண்ணெய் பாட்டில் எங்கே வைப்போம்? பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? காசுனா கருத்தாக தான் இருக்கும். கர்த்தருடைய ரத்தம்னா தான் நம்ம அந்த கருத்துக்கு நம்ம வருகிறது இல்லை. இது வெளியேறப்பட்ட ரத்தம் இல்லையா? பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்? பிள்ளைகளுக்கு எதிர்ப்புகள்லாம் வளர வளர எதிர்ப்புகளும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸ்கூலில் போய் பாருங்கள், சொல்லாத சொன்னான்றான், இப்படி கிள்ளிட்டு நான் இல்லை சார் இவன்றான். எதிர்ப்புகள் வருது. விரோதிகள் பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. காலேஜுக்கு போனால் வரும், வீடு பக்கம் அக்கம் பக்கம் நமக்கு எங்கேயும் வரும், சபையிலே வரும். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு நல்ல மனசாட்சியோடு நம்ம வாழணும்ல. ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு என்னை மன்னின்னு கை நீட்டிட்டு நிற்கிறதா? இல்லை ஆண்டவரே, வெளியேறப்பட்ட ரத்தம். என் மனசாட்சி எப்பவும் நான் தூய்மையாக வைத்துக்கொள்ள உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இது என்னால் ஆகாது. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனால தான் இது ஆகும் என்று அறிந்தவன். தேவனுடைய ஆவியினால தான் இந்த வாழ்க்கை ஆகும் என்று அறிந்தவன். என்னை உங்கள் ஆவியினால் நிரப்புங்க. எப்பொழுது ஒரு நல்ல மனசாட்சியோடு நான் வாழ எனக்கு அருள் செய்யுங்க. இந்த வருஷம் 2025 ஆண்டு முழுசும் ஒரு நல்ல மனசாட்சியோடு நான் வாழட்டும். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை சந்திக்கவும்
நான் எப்போ என் வாழ்க்கை முடிந்து போனாலும் உங்களை சந்திக்கவும் எப்பவும் நான் ரெடி ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவரோட இந்த 2025 நம்மளுக்கு தொடங்கும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவராக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஏன்? நான் உயிர்த்தெழுவேன். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுவேன். அதே ஒரே ஒரு காரணம் தான். உயிர்த்தெழுதல் வேண்டாம்னா பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சிலருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி யோசனை எப்படி வேணாலும் உருட்டி பரட்டிக்கிட்டு போகலாம். நாம் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இருக்கோ அவர்கள் ஒவ்வொருவரும் பவுலை போல குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லுவோம். ஆமென். கேட்ட விசுவாசமான வார்த்தைக்காக ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். உண்மையிலே இயேசுவின் அன்பை புரியாதவர்களுக்கு, ஒரு சுத்த இருதயத்திலே விசுவாசத்தை காத்து கொள்ளாதவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னன்னா, அடிக்கடி மழையை குடித்து கொண்டே பலன் தெரியாத செடியை போல இருக்கும். இந்த வருடத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் பேசின வார்த்தைகள், இந்த வாழ்க்கை உங்களால் முடியாது, நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் கால் காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஓஞ்சி வந்துடணும் ஒரு இடத்துக்கு. நான் உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய கண்ணை வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையை துவக்குகிறார் நம்மிடந்து. ஒரு சுத்தமான இருதயம். சுத்தமான இருதயம் அப்படின்னா அது நம்மளால் உண்டு பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் அது சுத்தம் இல்லையான்னு நமக்கு தெரியும். அந்த சுத்தமான இருதயத்தை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் புது உடன்படிக்கையிலே அவர் தந்திருக்கிறார். நவமான ஒரு இருதயம், ஒரு சதையான ஒரு இருதயம். அது கல் இல்லை, அதுக்கு ஒன்றும் தெரியாதில்லை, எல்லாம் தெரியும். அதற்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வு கிறிஸ்துவை குறித்தே இருக்கும். உணர்ச்சியினால் அது அப்படியே முழுகடிக்கப்படாது. நம்ம கேட்டோம், உணர்ச்சியினால் வாழ்கிற வாழ்க்கை அது இல்லை. சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்மை பத்திரப்படுத்தும். இல்லைன்னா அதோட அருமை தெரியாது. தேவனுடைய அன்பு நமக்கு புரியல அப்படின்னு சொன்னாக்கா அந்த அன்போட வேல்யூ, அது விலையேறப்பட்டதுன்னு தெரியாது. இப்போ பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் பின்னாடி இருந்து காதில் பேசிகிட்டு இருக்காங்க, நான் காதில் வாங்கினேன். அப்படி விலையேறப்பெற்ற ஒரு விஷயம், ஒரு எண்ணெயோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை எங்கே வைப்பீங்கன்னா லாக்கரில் வச்சு பூட்டு வாங்குறாங்க. இப்போ நான் கேட்டேன், காதில் விழுந்துச்சு. அந்த லாக்கரில் வச்சு பூட்டுறதுன்னா நம்முடைய இருதயத்திலே வச்சு, லாக்கர் அப்படிங்கிறது என்னென்னா சுத்த இருதயம். லாக்கரில் வச்சுட்டு திறந்து போட்டு போனாக்கா அது திருடப்படும், அங்கே போய் ஏமாந்து போயிடுவோம். சுத்த இருதயத்திலே காத்து கொள்ளுறவர்களாய், அதற்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அப்போ தான் நம்ம சொல்லி நம்மை அவர் பக்கமாய் திருப்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும், அதான் பவுல் அப்போஸ்தலன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமானும் உயிர்த்தெழுவான், அநீதிமானும் உயிர்த்தெழுவான். இவர்கள் 2 பேரும் உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. நீதிமான் யார் அப்படின்னா, விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன் நீதிமான். இந்த அநீதிமான் அப்படின்னா யாருன்னா, அவன் நீதி செய்து, நம்ம கேட்டது போல அவன் நீதி செய்து அவன் அநீதி உடையவனாய் நீதிமான் நினச்சிட்டு இருக்க அநீதிமான். அநீதிமான்னா ஏதோ உலகத்தார் பெரிய வெளியிலலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய இருதயத்தை நம்ம பார்க்கணும்.
நமக்கு பவுல் அப்போஸ்தலன் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? இதனாலே அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற அப்போஸ்தலன் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறான். ஒரு பிரயாசம் அந்த வாழ்க்கையில் இருக்கா? இல்லை நம்ம அடைஞ்சு பிரயாசம், யாருக்கு பிரயாசம் இருக்கும் அப்படின்னாக்கா, நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரயாசம் இருக்காது. நான் இன்னும் அடையலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் பிரயாசம் இருக்கும். நான் தேறிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்காது. நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி அப்படி ஆசையாய் ஓடுகிறேங்கிறவங்களுக்கு தான் ஒரு பிரயாசம் இருக்கும். எப்படி பிள்ளைங்களுக்கு பரீட்சை முடிஞ்சோன்னா அப்பாடா பரீட்சை முடிஞ்சுட்டு ரெஸ்ட் இருக்கோ, அது வரைக்கும் அவங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ், ரெஸ்ட், அவங்களுக்கு பிரயாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் அப்போ தான் நடத்துகிறாங்க. ஒரு சுத்த மனசாட்சி, அது தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாய் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மனசாட்சி. நான் கேட்டுட்டு இருக்கும்போது வார்த்தை நான் காட்டணும்னு நினச்சேன். பிரசங்கியின் புஸ்தகம்  சாலமோன் நீதிமொழிகள், அநேக நீதிகளை குறித்து ஞானமாய் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் குறித்து பேசி, அடுத்தது பிரசங்கியின் புஸ்தகத்திலே 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அந்த நித்தியத்தை குறித்து, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதை குறித்து, தேவன் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டு, அப்படி நம்ம நீதிமானாய் நாம் இருக்கிறோமே, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அப்படி இருக்கிற மனுஷனை அல்லாமல் பூமியிலே அனுபவிக்கிற எந்த மனுஷனும், நாம் அப்படி ஒரு நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதுதான் நிலை. இந்த பூமியிலே நம்ம வாழ்கிறது எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு வாழ்ந்து அனுபவித்து எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் இங்கே பேசுகிறார். எல்லாம் மாயைன்னு சொல்கிறார். இது மேலே நம்மளுடைய கண் இருக்கக்கூடாது, தேவன் மேலேயே நம்முடைய கண் இருக்கணும். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார். நாம் பிறந்து செத்து போகிற வாழ்க்கையிலே ஒரு உயிரை கொண்டு வந்தார்னா அவரை தொழுது கொள்ளும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் அப்படி நம்ம நடத்துகிறார். 14ஆம் வசனத்தில், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். சூரியனுக்கு கீழே பூமியிலே செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் நான் கவனித்து பார்த்தேன். எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. எல்லாமே மறைஞ்சு போகிறதாய், ஒழிஞ்சு போகிறதாய், நிலையற்றதாக இருக்குது. அதை அனுபவித்து எல்லாத்தையும் பார்த்தேன், மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதிலே பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனை உணர்ந்து, ஆண்டவருடைய காரியங்களை உணர்ந்து அவர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் நடத்தி அப்படி வருகிறார். தொடர்ந்து பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கம் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றையும் அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டு 11ஆம் வசனத்தில், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காலங்கள் எப்போ நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்தையும் அப்படி நேசிக்க ஒரு காலம் உண்டு, பாய்க்க எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு தெரியாது. அதனால தான் தேவனை நாம் நம்பி இருக்கணும். ஒரு காரியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னாக்கா அந்த உலகத்தில் எல்லாத்தையும் அப்படி அனுபவித்து செத்து போயிடலாம். இல்லை, தேவன் ஒரு சில காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அது விசுவாச வாழ்க்கை. அது எங்கே தங்க பத்திரமா இருக்கும் அப்படின்னா நல் மனசாட்சியிலே தங்கி இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்மை நடத்துகிறார். மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்னதான் இப்போ செய்ய முடியும், தேவனுடைய பார்வையில் எதுதான் விலை, எப்படி நல்லதாக எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா 12ஆம் வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும், எனக்கு அநேக காரியங்கள் எல்லாம் மாயாக இருக்குது, மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது, ஆனால் தேவன் விரும்புகிறது மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறதுமான காரியமலை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேற எந்த நன்மையும் மனுஷனுக்கு இல்லை.
அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நன்மை செய்யணும். இதுதான் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு வாழ்வு. அவன் இளைப்பாறுதலாய் ரெஸ்டா இருக்கணும், அப்படி சந்தோஷமா இருக்கணும். அன்றியும் மனுஷன் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலன்களை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஏதோ அஞ்ஞானிகளுக்கு இப்படி நடக்குது, அவங்களுக்கு இப்படி நடக்குதுலாம் இல்லை. அவங்க ஒருவேளை தேவனை அறியாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க கண் கண்டபடி அவங்க காரியங்களை அவங்களுக்கு ஏதோ சேவிச்சுட்டு போகிறாங்க. இல்லை, தேவனுடைய அனுக்கிரகம். நாம் நல்லா இருக்கிறதும் உயிரோடு இருப்பதும் சாப்பிட்டு திருப்தியாய் சந்தோஷமாக இருக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். அப்படிதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்ம அப்படி சொல்லி அவருடைய அனுக்கிரகம்னு சொல்லி நடத்துகிறாங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். எல்லாம் மாயையாக இருக்குது. அப்போ என்னதான் நிலைக்கும் அப்படின்னா, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்களோ, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுதான் நிலைக்கும். அது என்னன்னா விலையேற பெற்ற விசுவாசம். அது எல்லாருக்கும் கிடைக்கல. அது நம்மை அது அடையாத வரைக்கும், அதிலே ஒரு மனுஷன் கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனுக்கு எல்லாம் சஞ்சலமாய் ஒன்றுமே நிலையற்றது இல்லாத அவனுக்கு எல்லா காரியத்தையும் அனுபவித்தாலும் அவன் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கவும் மாட்டான், உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்ய மாட்டான். அப்படிதான் காரியங்களை எல்லாத்தையும் அப்படி ஆண்டவர் மாற்றி நமக்கு ஒரு நல்லதை செய்திருக்கிறார். அது நிலைக்கும் என்று அறிவேன். அதோடு ஒன்றை கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் சொன்ன வார்த்தையோடு ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. அவர் சொன்னது ஆமேன். அப்படிதான் இருக்கு. நம்மை குறித்து வாக்குத்தத்தம் நம்ம ஒன்று கூட்ட பார்க்குறோம். ஏதோ அந்த கூட்டுதல் எப்படி நடக்குதுன்னு நான் உட்காந்துருக்கும் போது என்னன்னா, ஏதோ உணர்ச்சியினால் கூட்ட பார்க்குறோம். தேவனை விட பெரியவர்களாய் அன்பாக இருக்கிறது போல ஒன்று காட்ட பார்க்குறோம். இல்லவே இல்லை, சுத்தமாக அப்படிலாம் இல்லை. அது உணர்ச்சி, அது சப்புன்னு போயிடும். அதனால தான் சொல்கிறார், உன் வாழ்க்கை மேலே என்னுடைய கண்ணை வைத்து இந்த நாட்களில் நான் நடத்துகிறேன். எல்லாம் முடியட்டும், எல்லாம் ஓஞ்சி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவர். நான் நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுது நடக்குது. மனுஷன் பிறக்கிறான், சாவுறான். இனி நடக்க போகிறது முன்னாடியே நடந்திருக்கிறது. அதே மாதிரி தான் காலங்காலமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போ நமக்கு என்ன ஸ்பெஷல்? நடந்ததையோ தேவன் விசாரிப்பார், நியாயத்திலே ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம கேட்டது போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கேட்டது போல நீதிமானும் வந்து நிற்பான், அநீதிமானும் வந்து நிற்பான். எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு மரித்தோர் அப்படி உயிர்த்தெழுங்கிற அந்த காரியத்திலே இருப்பாங்க. அதனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு நல் மனசாட்சி உள்ளவனாய் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வரான நம்ம இருக்கணும். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அப்படி எல்லாருக்கும் ஒரு நியாயம் தீர்ப்பு, நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் வருகிறது போல இங்கே சன்மார்க்கன் துன்மார்க்கன்னு பிரசங்கி சொல்லி காரியங்களை அப்படியே சொல்லி நடத்துகிறார், கொண்டு வர. அவர் எல்லாவற்றையும் பேசி 12ஆம் அதிகாரத்தில், பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போவதற்கு முன்பும் அப்படி உன்னுடைய வழியை தேவனுக்கு முன்பாய் நீ நினச்சிக்க, தேவனுக்கு முன்பாய் நீ அப்படி காத்துக்கொள். எல்லாம் மாயையாக இருக்குது, எது நிரந்தரம்னு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தில், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைகொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கற்பனையின் பொருள் என்னவென்றால் 1 தீமோத்தேயுல நம்ம கேட்டது போல சுத்தமான இருதயம், மாயமில்லாத விசுவாசம், நல் மனசாட்சி, இதிலிருந்து பிறக்கிற அன்பே. இதிலிருந்து பிறக்கிற ஒரு அன்பு ஒரு மனுஷனுக்கு இதிலிருந்து பிறக்குதுன்னா அது தேவன் தந்தால் ஒழிய வேற எதுவும் நடக்காது. நானா ஒரு நல்ல இருதயத்தோடு நான் அன்பு கூறுறேன், நடக்கவே நடக்காது. சுத்த இருதயத்திலே என்னுடைய விசுவாசம் காத்துக்கொள்கிற இருக்காது, அப்படிலாம் இல்லை. தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் என்னை நடத்துகிறாருன்னு அவருடைய கைக்குள்ளே அடங்கியிருக்கிற எந்த மனுஷனும், ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு அது நிபந்தனையற்றது. நீ இப்படி இரு, நான் அப்படி இருப்பேன், இல்லவே இல்லை, ஒருபொழுது இல்லை. நம்ம தான் ஒரு சில காரியங்களை வைத்து நம்ம நிபந்தனையாக இப்படி வர்றோம்.
ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இயேசுவை பிடிக்கும்படிக்கு யூதாஸ்காரியத்தை அப்படியே எல்லாரையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. 2ஆம் வசனத்தில், இயேசு தம்முடைய சீடர்களோட கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் அறிந்திருந்தும் நம்முடைய வழிகளிலே நாம் நடக்கிறோம் என்றால் இயேசுவுக்கு பிரியமே இல்லை. அது ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு சமானம். வாலிபர்கள் சாட்சி சொன்னபோது திரும்பி 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 நம்ம பாவம் செய்தோம் என்றால் செய்த பாவத்தையே திரும்பி செய்யணும்னா ஆண்டவரை திரும்பி சிலுவையில் அறைய போகிறது. ஆண்டவருடைய ரத்தத்துக்கு மதிப்பில்லாதது போல இங்கே யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் அடிக்கடி சீசர்களோடு போகிற எல்லா இடத்தையும் அவர் கூட இருந்ததுனால் அவனுக்கு அறிஞ்சிருந்தான். அவன் அறிஞ்சு அந்த இடத்தை அவன் பார்த்துருக்கிறான். 4ஆம் வசனத்தில், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, ஆண்டவர் நம்மேலே அன்பு கூர்ந்ததுனாலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அறிந்திருந்தார். எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. யூதாஸ் அப்படியே காரியங்களை எல்லாரையும் அப்படியே வர்றான். அவன் பந்தயத்தையும் தீவெட்டியும் ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றான். அவர் கூட்டத்தோடு இயேசுவை பிடிக்க, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போகிறார். யாராவது பிடிக்க வந்தால் எதிர்க்க போவாங்களா? இல்லை, மறைஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க. என்னையும் நம்மையும் நினைத்து தேவன் தன்னுடைய சொந்த சரீரத்தை கட்டி எழுப்பும்படிக்கு, அவருடைய உண்மையிலே அது எழுப்பும்படிக்கு, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, பாத்திரன் அல்ல என்று அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவன், உம்முடைய விசுவாசத்தினாலே உம்மை அறிந்திருக்கிற அந்த கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை அடைந்த மனுஷன் நான் அப்படின்னு நாம் அடையும்படிக்கு அவர் நமக்கு முன்னதாய் ஒரு அளவில்லாத ஒரு அன்பு, ஒரு நிபந்தனை இல்லாத அன்பை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, அவர் அப்படி எதிர்கொண்டு போகிறார். எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, அவங்க ஒன்றும் கேட்கல. இதில் அப்படி தான் வாசிக்கிறோம். யாரை தேடுகிறீர்கள்? நீ யாரை தேடுறீங்க? அவருக்கு பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். ஒரு பாவத்திற்கு பரிசுத்த தெய்வம் எப்படி போய் பலியாய் சரண்டர் ஆகிறார்? அது அவருக்கு தேவைதானா அப்படின்னா, என் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அது அவரை ஏற்றுக்கொண்டு என்னை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு சுத்த மனசாட்சியை அவர் அடிக்கப்பட்டு என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, எனக்காய் தேவன் அந்த கேடு அடைந்தாரே அப்படின்னு பார்த்து, இதற்கு நான் பாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் பாத்திரம் அல்ல, இந்த உயிர்த்தெழுதல் என்னால் முடியாது, நான் நீதி செஞ்சு நான் நீதிமான் என்னன்னா நான் அநீதிமானாய் போயிடுவான். இல்லை, உம்முடைய நீதியின் போர்வையினால் போத்தப்பட்ட மனுஷன். ஆண்டவர் அப்படி சொல்லி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அங்கே அவர்களோடு நின்றான். நான் தான் என்று அவரிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். எல்லாம் இயேசுவை பிடிக்க வந்த எல்லாரும் விழுந்துடுறாங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுவது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். சீஷர்களை பத்திரமாய் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அனுப்பிவிடுகிறார். நீர் எனக்கு தந்தவைகளின் ஒருவனையும் நான் இழந்து போகுவதில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாய் அப்படி நடந்தது. இது ஒரு காரியங்கள், இந்த வசனம் இப்படி நடந்துச்சு. நித்தியத்திலே, யோவான்ல நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம் தொடர்ந்து, நித்தியத்திலே நான் ஒன்று கூட இழக்காதபடி, பிதா எனக்கு தந்தவைகளை நான் ஒன்றும் இழக்காதபடிக்கு அவளை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற வசனமும் இதன் மூலியமாய் நிறைவேறுகிறது.
அப்பொழுது சீமோன் பேதுரு, அது காரியங்கள் வேண்டாம். 11ஆம் வசனம், அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பானத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ, பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. பிதா கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்திருந்தார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படி, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை பண்ணும்படி. அது பூமியிலே அவருக்கு வரும்போது அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அதிலே நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. அதனால் தன்னுடைய அடிக்கப்படும்படிக்கு அவன் எதிர்த்து போகிறார், அவர் எதிர்கொண்டு போகிறார். தேடி வருகிறவர்களை பார்த்து, நான் தான் இயேசு. ஏன் அப்படி அவரை அடையாளப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் அவரை போலவே, சீஷர்களோடு இயேசும் அவர்கள் போலவே இருந்தார். ஒரு குரு அப்படின்னா அவங்கள மட்டும் தனியாக தெரியும் இல்லை, அவரோடு கூட இருந்ததனால் அவர்களுக்கு அடையாளம் தெரியல. இல்லை ஒரு கலர் அங்கி யாரோ எல்லாம் வெள்ளையாக போட்டிருக்காங்க, இவர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா தெரியும் இல்லை. சீஷர்களோடு அப்படி கூட இருந்தார். அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தும்படிக்கு பூமியிலே ஆண்டவர் அப்படி இருந்துதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அடிச்சுவடை வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடிலே நாம் கால்களை வைத்து 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 போனோம் என்றால், அவர் பவுல் அப்போஸ்தலன் சேர்ந்தது போல ஒரு நல் மனசாட்சியை நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், நல்ல ஒரு போராட்டம் நான் போராடினேன் சொல்லி ஓட்டத்தை முடிக்க போகிற சூழ்நிலையிலே பவுல் அப்போஸ்தலன் காரியத்தை சொல்கிறார். அவர் கொலேசியர்லேயே பிலிப்பியர்லேயே தொடர்ந்து அப்படியே வாசிக்கிட்டே வந்தோம்னா, அப்போஸ்தலன் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் கேட்டோம்ல, கிறிஸ்து இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், கர்த்தரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் ஒரு ஆதாயம் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில வாழுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம எப்போ விட முடியும் அப்படின்னா, உணர்ச்சியினால் விட முடியும். கேட்டோம்ல, நல்ல மனசாட்சி இல்லை, சுத்தமான இருதயம் இல்லை, ஒரு அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இல்லை அப்படின்னா அதில் ஒரு ஓட்டை விழுந்துடும், நமக்கு தெரியாது, காரியங்கள் எல்லாம் மூழ்கி போயிட்டே இருக்கும். இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்மை பத்திரப்படுத்துகிறார். முன்னதாக ஒரு சில காரியங்களை சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பூமி ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை. உயிரோடு இருக்கும்போது நீ சந்தோஷமாக இரு, நீ நன்மை செய். நீ சந்தோஷமாக இருக்கிறதும் நன்மை செய்கிறதும் என்னுடைய கிருபை, என்னுடைய அனுக்கிரகம். அதை நீ உணர்ந்து என் பக்கமாய் திரும்பி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அவர் நடத்துகிறார். அவரை அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு பின்னே செல்லும் சீஷர்களாய் நம்மை அழைக்கிறார். நாமும் அவர் பின்னே சென்று அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை ஆசையாய் நாம் பிடித்து கொள்வோம். நமக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருள், நம் நேற்று பிரேயரில் கூட கேட்டேன், ஒரு பந்தய பொருள்னால் ஏதோ கிரீடம் இருக்கும், ஒரு உயிர் தெழுந்த பிறகு நமக்கு ஏதோ ஒரு அங்கே வெளிப்படுத்தல காசுன்னு ஒரு நட்சத்திரம்லாம் இருக்கும், அப்படிலாம் இல்லை. அந்த பந்தய பொருள் இயேசு தான், வேறு எதுவுமே இல்லை. இயேசுவை நான் பார்க்க போகிறேனே, இவ்வளோ நன்மை செய்த கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டு என்னை மீட்டு கொண்டாரே, அவரை நான் பார்க்க போகிறேனே அப்படிங்கிற ஆசை தான் நமக்கு உயிர் தெழுதல், நாம் அப்படி தேவனை போய் தேடுகிறது, கிரீடம் எல்லாம் அதிலே தான் அடங்கியிருக்கு. அந்த ஜீவனை நாம் அடையும்படிக்கு நம்ம வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். ஒரு வசனத்தை பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வருஷங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாய், நாம் கேட்டது போல இந்த வருஷமும் இருக்கட்டும் என்கிறதை தவிர அவருக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. பலுகி பெருகும், அது பலன் தரும், கொத்தி எரு போடுவேன், அதை இன்னும் சீராக்குவேன், அது ஸ்திரப்படும், பலப்படும், நிலைநிறுத்துவேன். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஆண்டவர் காரியங்களை எல்லாம் நம்ம கேட்குறோம், அத்தனை வருஷங்களாக நம்ம கேட்குறோம். 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. என்னதான் கடைசி சொல்லி வர்றாங்க ஆண்டவர்? இந்த முழு வேத புத்தகத்தினுடைய கடைசியாக என்னதான் கருத்து அப்படின்னா, தேவனுக்கு மனுஷன் பயப்படணும். ஏன் பயப்படணும்? அவர் தேவன், அதான் பயப்படணும், வேறு ஒன்றும் காரணம் வேண்டாம். அவருக்கு ஏன் பயப்படணும்? அவர் தெய்வம். அந்த தேவன் அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலாகி வந்து என்னுடைய பாவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விலையை கொடுத்து தீர்த்து பலியாகி என்னை விடுதலையாக்கி, குற்ற மனசாட்சியிருந்து விடுதலையாக்கி, பிள்ளையாக்கி, மகனாக்கி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அவருக்கு பயப்படணும்.
அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்திருக்கிறார். நான் அவருக்கு பயப்படணும். பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளணும். என்ன கற்பனை? பெரிய கற்பனையை சொன்னாங்க ஆண்டவர். ஒரே ஒரு கற்பனை தான் சொன்னாங்க. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கு. எவ்வளவு பெரிய கற்பனை அது! இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. நம்ம எல்லாரும் மேலும் சபை கூடி ஆண்டவரை பிதாவை என்று தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கணும். அது என்ன? ஆண்டவரே, நீர் என்னை நேசித்தது போல நானும் பிறரிடத்தில் அன்பாக இருக்கட்டும். நீர் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்பதை அறிந்து அந்த அன்பிலிருந்து நான் பிறருக்கு அன்பை கொடுக்கட்டும். அவ்வளவுதான். இன்னும் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாவற்றையும் நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்ம அந்தரங்கத்தில் நாம் இருக்கிற உண்மை, நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் நாடுகிற நாட்டம், நீதியை நாம் செய்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தின் நன்மையையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்றைக்கு நமக்கு புகழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நமக்கு அழைக்கப்பட்ட இகழ்ச்சி உண்டாக அல்ல, இகழப்படுகிறதுக்கு நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, நாம் தேவனால் புகழப்பட அழைக்கப்பட்ட மக்கள். வா, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று என்னை அழைக்க அவர் அழைக்க தேவன் அழைத்திருக்கிறார். என்னை கண்டிக்கவோ, என்னை சிட்சிக்கவோ, என்னை நரகத்தில் தள்ளவோ சபையில் கூப்பிட்டு என்னை சேர்க்கல. தேவன் என்னைக்கு ஒவ்வொரு கிரியும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து என்னை வா உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனை என்று அழைக்கத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, தயவுள்ள ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர்.